ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்வெஸ்ட் ஈஸ் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்டர்நேஷ்னல் மற்றும் நம்ம இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. மார்க்கெட் சல்லுன்னு கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சேம் இந்த வீக் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ இந்த வாலட்டிலிட்டி டைமை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது வெல்த் கிரியேஷன் பண்ணி, ஸோ அதுக்கு தான் இந்த கோல்டு சில்வர் இடிஎஃப்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் மோதிலாலோட ஸ்கீம் வந்து லாஸ்ட் இயர் அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட எக்ஸிட் லோட் நில். ஸோ டைரக்ட் எக்ஸ்பான்சிவ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.16 அண்ட் ரெகுலர் பார்த்தீங்கன்னா 0.51. ஸோ எதுக்காக இந்த கோல்டு சில்வர் இடிஎஃப்ஸ்? இந்த கோல்டு சில்வர் இடிஎஃப்ஸ் வந்து கோல்டு ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் வாலிட்டிலிட்டி ரொம்ப இருக்காது. எப்பெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு ப்ரைஸஸ் அதிகமாகும். இந்த சில்வருடைய அலோகேஷனும் நமக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து சில்வருடைய யூசேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்குது கடந்த காலங்களில். அதனால இந்த கோல்டு சில்வர் இடிஎஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்ஜிங்கா இருக்கும் அப்படின்னு வருங்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ராய் டாலியோ என்ன சொல்றாருன்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவருடைய பங்குல 15% கோல்டு இருக்கிறது வந்து ஒரு டைவர்சிபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. லார்ட் ஜாக்கப் ராத்ஸ்டில்ட் சேர்மன் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஹெட்ஜிங்க யூஎஸ்டி டாலர்ல இருந்து கோல்டு கரன்சிக்கு மூவ் ஆயிட்டாரு. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த யூஎஸ்டி டாலரும் அதிகமான வந்து இன்ஃப்ளேஷன் நிறைய வந்து பிரிண்டிங் பண்ணாங்க, அதை அவாய்ட் பண்றதுக்காக. அண்ட் வாரன் பஃபட் நமக்கு தெரியும், ஃபேமஸ் ஒன். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது இல்லை அண்ட் அதிகமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 பில்லியன் இதுவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு ஒன்று டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் அமெரிக்காவில் இருக்கிறது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்தியன் கரன்சிக்கு அதிகமான ஒரு கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் வந்து இங்கே ஐஎன்ஆரோட டெப்ரிசியேஷன் தான். ஸோ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் மேபி வாரன் பஃபட் இந்தியாவில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிப்பாரு. ஸோ வாரன் பஃபட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தப்பு. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை அனுசரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சில்வருடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஜுவல்லரி பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 40% யூஸ் பண்ணுறாங்க. ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 17% யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிசிக்கல் அசெட்டில் பார்த்தீங்கன்னா 27%, ஃபோட்டோகிராஃபியில் 3% அண்ட் சில்வர் வேரில் 4%, நெட் ஹெட்ஜிங் டிமாண்ட்ல பார்த்தீங்கன்னா 1%. வருங்காலத்தில் இதோடைய சதவீதம் வந்து மாறுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேஜர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் இவி இன்வென்டரிஸ் இந்த குறிப்பாக இந்த இவி பேட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு சில்வர் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு கம்பேரிசன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தெரிகிறது கோல்டு ப்ரைஸ். கோல்டு பிளஸ் சில்வர் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது ஆரஞ்சு கலர், அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் கலர் டவுன் சைடு இருக்குது. ஸோ இந்த கோல்டு பிளஸ் சில்வர் பார்த்தீங்கன்னா ஸோ மீடியமாக இருக்குது. மேலே போச்சுனாலும் கீழே போச்சுனாலும் ஒரு இன்பிட்வீனில் ஒரு ஹெட்ஜஸில் இருக்குது. ஸோ ஒரு ஒரு மீடியம் குரோத்தாக தந்துட்டு இருக்கு. ஸோ இதோடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல 25%, கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 9%, 15 வருஷத்துல 10.1%. அதுவே நீங்க கோல்டு பாத்தீங்கன்னா 23% லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் பாத்தீங்கன்னா ஒரு 1% ஹையரா தான் கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் வந்து இந்த கோல்டுல வந்து இந்த சில்வர் வந்து ரீசெண்டா கொடுத்த ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சில்வர் பிரைஸ் குறைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் வந்து சைனாவுடைய மந்தனால. ஒன்ஸ் சைனா அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் வந்து நார்மல் ஆயிட்டாங்கன்னா இந்த சில்வரோட டிமாண்டும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஆனுவலைஸ்டா இந்த ஃபண்ட்ல ரிட்டர்ன் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல பத்தி மட்டும் 30%, 5 வருஷத்துல 14%, 7 வருஷத்துல 14.9%. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன். ஏன்னா எந்த ஒரு ஹை ரிஸ்க் எடுக்காம நம்மளுடைய பண மதிப்பும் அதிகமாகிட்டு இருக்கு, நம்மள இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அட் த சேம் டைம் ஒரு ப்ரொடெக்டடா இருக்கும். நேற்று மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசன் டு இன்வெஸ்ட் இன் ப்ரெசியஸ் மெட்டல். முதல் இது வந்து டைவர்சிபிகேஷன், லோ கரெக்ஷன் வித் அதர் அசெட்களை. நீங்கள் ஈக்விட்டியில் மட்டும்
இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். ஆனா மொத்த பணத்தையும் ஈக்விட்டியில போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தேவையோ அப்படின்னா நீங்க எடுக்க முடியாது. அண்ட் ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அண்ட் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ். ஸோ வேல்யூ ஆஃப் கோல்டு ஹேஸ் ரைசன் டேண்டம் வித் இன்ஃப்ளேஷன். ஸோ எப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குதோ அப்போ அந்த கோல்டோடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2020 24 வந்து இந்த கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுது. காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது ஒரு காரணம். அண்ட் யூனிவர்சல் எங்கே போனீங்கனாலும் இந்த கோல்டு வந்து மதிக்கப்படும். நீங்க இந்தியன் கரன்சியை யூஎஸ் கொண்டு போனீங்கன்னா பார்ப்பாங்க மேலே கீழே. அதுவே நீங்க ஒரு கோல்டை கொண்டு போனீங்கன்னா ஓகே உடனே வாங்கிக்கிட்டு கரன்சியை கொடுத்துருவாங்க. ஸோ கோல்டு இஸ் யூனிவர்சல் அப்பேல் அண்ட் சேஃப் ஹெவன். எப்பெல்லாம் வார் நடக்குதோ நீங்க போர்ட்ஃபோலியோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கோல்டு சில்வர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 2009 பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஈக்விட்டி வந்து ஒரு ஹையர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 91%. கோல்டு பாத்தீங்கன்னா 27% அண்ட் இன்டர்நேஷனல் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 21% கொடுத்துருக்குது. ஸோ எந்த ஒரு ஈக்விட்டியும் கண்டினியூஸா வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காது. பாத்தீங்கன்னா அதுவே நீங்க பாத்தீங்கன்னா 2020 கோவிட் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த கோல்டு சில்வர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 33% இருக்குது. டொமஸ்டிக் ஈக்விட்டி 17%, ஃபாரின் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 12%. ஸோ இந்த மாதிரியான காலங்கள்ல வந்து இந்த கோல்டு சில்வர் ரிட்டர்ன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனால் ஓவராலே பாத்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன் 2023 11% அண்ட் 2024 பாத்தீங்கன்னா 15% இது வரை கொடுக்குது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் எப்பெல்லாம் இந்த கிரைசிஸ் வருமோ அப்பெல்லாம் இந்த கோல்டு சில்வரோடைய ரிட்டர்ன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த 2008 2009 குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ்ல இந்த கம்யூனிட்டியோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஈக்விட்டி நெகட்டிவ்ல போயிடுது அண்ட் இந்தியன் ஈக்விட்டி ரொம்பவே அடிபாதத்துல 60% கீழே போயிடுது. அண்ட் கோவிட் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வரோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 4.9% கீழே போயிடுது. அதுவே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஈக்விட்டி அண்ட் இந்தியன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 30% கீழே போயிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹை வாலட்டிலிட்டி இருக்குது வார் சீசன் இந்த மாதிரியான காலங்களில் வந்து நம்ம ஒரு 15 முதல் 20% கோல்டுல போர்ட்ஃபோலியோல அலோகேஷன் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சடனா அதனுடைய மதிப்பு குறைஞ்சு 50,000மோ 40,000மோ போனா நம்மளால தாங்க முடியாது. அதுவே ஒரு 4% குறைஞ்சிருந்தா நம்மளால தாங்க முடியும். ஸோ மொத்த பணத்தையும் இந்த மாதிரியான ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணாம குறைஞ்ச ஒரு 5 முதல் 10% இந்த மாதிரியான கமாடிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஹெட்ஜிங் பண்றது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம். ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மோத்திலால் கோல்ட் அண்ட் சில்வர் ETF ஃபண்டோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.16. ஸோ எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸோடையும் கம்மியா இருக்குது அண்ட் எக்ஸிட் லோடு 0வா இருக்குது. சில கோல்டு ETFஸோட மார்க்கெட் கேப் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ உங்களுக்கு கவனத்திற்கு. ஸோ அதிகமான மார்க்கெட் கேப் கொண்ட ஒரு கோல்டு ஃபண்ட் பாத்தீங்கன்னா அது நிப்பான் இந்தியா. அதோட மார்க்கெட் கேப் வந்து 5 crore இருக்குது. ஸோ அதிகமான மார்க்கெட் இருக்கும்போது அதோடைய லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா செல் பண்ணிட்டு வெளியேறலாம். பட் அதோடைய எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 0.7 அதிகமா இருக்குது. அதுவே நீங்க லோவஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாத்தீங்கன்னா டாடா கோல்டு. ஸோ டாடா கோல்டோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.38. ஸோ டாடா கோல்டு ஃபண்ட் வந்து ரீசன்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களோட மார்க்கெட் கேப் அண்ட் மிட் நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ கம்மியா இருக்கணும். அட் த சேம் டைம் மார்க்கெட்ல லிக்விடிட்டியும் இருக்கணும். ஸோ ஒரு மீடியமான லிக்விடிட்டி இருக்கிற மார்க்கெட் கேப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபண்டோடைய இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தான் இருக்கு. நீங்க அதுல போய் 50% இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. அதுல லிக்விடிட்டி இருக்காது. ஸோ இந்த லிக்விடிட்டி இருக்கிறதுல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.